நேத்து என்ன சாதிச்சுச்சு அதிமுக பிஜேபியோட போய் சேர்றதுக்கு அப்படின்னு கேள்வி அதிமுக தொண்டர்கள்ட்ட இருந்தே இருக்கு. இப்ப கூட்டணி சேர்ந்தீங்க, எனக்கு 2 மந்திரி கொடுங்கன்னு கேட்டீங்களா? காமன் மினிமம் ப்ரோகிராம்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் நேத்து அமித்ஷா. நீட் தேர்வை பத்தி மறுபரிசீலனை பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. எதுக்காக சேர்ந்தீங்கன்னு மக்களை நீங்க ஒரு பத்திரிகையாளர் நம்ம புரிஞ்சுக்கிறோம். வேற ஆப்ஷன் இல்லை ஏடிஎம்கேக்குன்னு. மக்கள்கிட்ட போய் கன்வின்ஸ் பண்ணணும். ஒரு துளி கூட தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யறது இல்லை பிஜேபி. அப்படிப்பட்ட பிஜேபியோட நீ கூட்டணி வைக்கிற போது என்ன சொல்லி சமாளிக்கணும்ன்றது காமன் மினிமம் ப்ரோகிராம் ஒன்று போட்டோம். 4 பாயிண்ட் இருக்கு. மும்மொழி கொள்கையை அமல்படுத்த மாட்டோம், திணிக்க மாட்டோம்ட்டாங்க. நீட்டை பத்தி மறுபரிசீலனை பண்றோம்னாங்க. பேரிடர் நிவாரண நிதி எல்லாம் கரெக்டா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னு 4 பாயிண்ட நடிக்கிறதுக்காகவாவது டைப் பண்ணி காட்ட வேண்டாமா? நேத்து என்ன சாதிச்சுச்சு அதிமுக பிஜேபியோட போய் சேர்றதுக்கு அப்படின்னு கேள்வி அதிமுக தொண்டர்கள்ட்ட இருந்தே இருக்கு. பிளஸ் அது 3 பேரை மட்டும் வச்சுட்டு இவ்வளவு பெரிய ஒரு முடிவு எடுத்திருக்கிறார். அதுவும் அதிமுகல ஒரு ஆனா யாரும் எதிர்த்து கேள்வி கேட்பாங்க, கோஷம் எழுப்பாங்க, கட்சி உடைய போகுது அப்படிலாம் நான் இப்போ சொல்லுவேன். ஜெயக்குமார், சி.வி. சண்முகம்லாம் எதிர்த்துட்டு இருந்தாங்க இல்லையா? அவங்க அவங்க வெளிய அவங்க வருவாங்களா? சத்தத்தை காணுமே, என்ன செய்யறாங்கன்னு பார்ப்போம். துணிச்சலா வழக்கு இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் எதுவும் பெருசா குரல் எழுப்ப மாட்டாங்க, பிஜேபிக்கு பயப்படுவாங்க. அப்படி இல்லாதவங்க கொஞ்சம் எதுன்னு பேசலாம், குறைஞ்சபட்சம் உள் அரங்கத்தில்.